இப்போ நம்ம பேடிஎம் ஆப்புக்குள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நேராக கீழே வந்துருங்க. அதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நம்ம தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நேராக லாஸ்ட் வந்துடுங்க. கேஷ்பேக் அண்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கேஷ்பேக் அமௌண்ட் வந்து ₹32.24 இருக்குது. அதுக்கடுத்து கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து 1380 பாயிண்ட்ஸ் இருக்குது. கீழே வந்து வவுச்சர் அண்ட் டீல்ஸ் அது தனியாக இருக்குது. இப்போது அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. அது இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேஷ்பேக் 1380 பாயிண்ட்ஸ் நமக்கு எந்த மாதிரி நான் வந்து ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி அது வேணும்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நேராக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா எதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகும். பேக் வந்துடலாம். இப்போ வந்து இந்த 1380 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட்டாக மாற்றணும். இங்கே நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சில ஆப்பில் லாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நியூ அப்டேட்டில் ஃபஸ்ட்டே இருக்கும். கன்வெர்ட் டு பேடிஎம் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 1380 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ கீழே வந்து பாருங்கள், இப்போ ₹10 ₹50 ₹100 இருக்கா. இந்த ₹10 நம்ம வந்து ஏர்ன் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணும், 1000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போ ₹50 ஏர்ன் பண்ணணுன்னா 5000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ₹100 ஏர்ன் பண்ணோன்னா 10,000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போது கீழே ₹250 நம்ம ஏர்ன் பண்ணணுன்னா 25,000 பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 1380 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் நமக்கு ₹10 தான் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இந்த கீழே ஸ்வைப் டு ரீடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம லேஸாக ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். கிஃப்ட் வவுச்சர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி ₹10. இப்போது கீழே இந்த ஈவெண்ட்ஸ் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்துருச்சு பாருங்கள். ஆடட் பேமெண்ட் பேலன்ஸ் ₹10 பேடிஎம் ஃபஸ்ட்டு கேஷ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போது பேக் போய்க்கலாம். இன்னும் பேக் போய்க்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். இப்போ 1380 பாயிண்ட்ஸ்லேருந்து 380 பாயிண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேடிஎம் பேமெண்ட்டில் ஏறிச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேராக ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. பேடிஎம்மில் ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா பேடிஎம் பேங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேடிஎம் பேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் பேலன்ஸ் ₹10. இது பேமெண்ட் பேங்க் வந்து ஏற்கனவே நான் ₹200 வச்சுருந்தேன் அந்த அமௌண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ₹10, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயில் வரும். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதாவது இன்றைக்கி உண்டான டேட்டில் நம்ம எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோண்டி நமக்கு இப்போ தெரியும். இப்போ இதே போல் இன்றைக்கி வந்து ஒரு டைம் நம்ம ₹10 ஏர்ன் பண்ணி இதே போல் நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி பண்ணால் கூட கீழேயே வந்து மினி ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.